வாங்க மிஸ்டர் ரகுராம். வாங்க வந்துட்டேன் ப்ரோ. வாங்க. வாங்க ரகுராம். ஓகே ப்ரோ. கீழே அப்படியே ஒரு சப்போர்ட் போடுங்க ப்ரோ. ரெட் கேண்டில் இருக்குல்ல அதுக்கு தட்டோம். இதுவா இதுவா அதை போட்டுக்கலாம் ப்ரோ. வச்சுருக்கீங்களா? அதான் அப்படியே ப்ரீவியஸ் சைடு ஒன்று போடுங்க ப்ரோ. இதுவா ஆமாம் ப்ரோ. பிவிஎஸ்ஐ விட்டு கீழே லெவலும் அதே தான். ஓகே 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 ப்ரோ. நெக்ஸ்ட்டு வீக்லி ப்ரோ. வீக்லி ப்ரோ. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு? ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு ப்ரோ. ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணி மேலே போயிருக்கான். இங்கே ஒரு மேலே லெஃப்ட் வாங்க. ப்ரீவியஸ் லோ தானே ஐ ப்ரோ. சாரி ப்ரோ. ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஓகே. இந்த ஹை என்னவா ரியாக்ட் ஆகுது இப்போ? ரெசிஸ்டண்ட்டாக சப்போர்ட்டாக இருக்குது ப்ரோ. சப்போர்ட்டாக இருக்குது ப்ரோ. ஓகே குட். இப்போ மார்க்கெட் என்ன இருக்குது சான்ஸ் இருக்குது? பை ஆகிறதுக்கு ப்ரோ. பை ஆகிறதுக்கு. ஆனால் இந்த வீக்லியில் என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு? கன்ஃபர்மேஷன் வந்து பைக்கு தானே ப்ரோ கொடுக்குது. செல்லிங்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது ப்ரோ. இல்லை செல்லிங்க்கு வாய்ப்பு கொடுக்குறா? ஆமாம் ப்ரோ. என்ன ஆகலாம்? ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்தால் இந்த ஹேங்கிங் மேனை பேஸ் பண்ணி இங்கே புல்லிஷ் என்கல்ஃபிங் வச்சா இங்கே என்ட்ரி எடுத்தால் ஸ்டாப்ல செதுக்கிட்டு வைக்கணும். கீழே ஹேங்கிங் மேன் லோவோட வச்சுக்கணும். வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம டெய்லியில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு எல்லாமே ட்ராவல் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ஓகே. டெய்லிக்கு பண்ணலாமா? போயிடலாம் ப்ரோ. ஸோ டெய்லியில் பாருங்க ப்ரீவியஸ் லோ வித் கீ லெவல் சேமில் இருக்கா? இருக்கு ப்ரோ. ஓகே. ஸோ அந்த இடத்த நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்த வந்துட்டு இந்த லோ உடச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? எல்லா இடத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் பைக்கான வாய்ப்புகள் இருக்கு ப்ரோ. இருக்கு. ஸோ பட் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயமா? ஆமாம் ப்ரோ. அப்படி நான் வெயிட் பண்ணணும் அப்படின்னா அப்படி நான் வந்து வெயிட் பண்ணணும்னா இந்த டெய்லியோட ப்ரீவியஸ் ஐ எது? டெய்லியோட ப்ரீவியஸ் ஐ வந்து அந்த ரெட் கேண்டில் இருக்கு ப்ரோ. அதாவது இந்த ரெட் கேண்டில், அதாவது ரெட் கேண்டில் சொல்றீங்க ரைட்? எஸ் ப்ரோ. இதை சொல்றீங்களா? இந்த லெவலில் உடச்சி அதுக்கு மேலே உள்ளதே வச்சுக்கலாமா ப்ரோ? இதை சொல்றீங்களா? எஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. இந்த ஹையை உடச்சா என்ன ஆகலாம் மார்க்கெட்டு? பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ரன் பண்ணவா? என்ன பண்ணியிருக்கு இந்த இடத்துல? ப்ரீவியஸ் லோ ப்ரோ. அப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம்? எல்லா இடத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அதனால் வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குமா? ஆமாம் ப்ரோ. ரன் பண்ணவா இல்லை என்ட்ரி எடுக்கிறீங்களா? இல்லை ப்ரோ. ரன் பண்ணுங்க. ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாமா ப்ரோ? போடலாமே. போடணுமா? போடுங்க ப்ரோ. ஏன்னா ட்ரெண்ட் லைன் எக்ஸ்பெக்ட் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. போட்டுக்கலாம். வேண்டாம். ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க ப்ரோ. என்ன ஆகுது? செல் ஆகுது ப்ரோ. இந்த இடத்துல என்ன வந்துருக்கு? கீ லெவலில் வந்து செல்லிங் டைம் வந்துருக்கு ப்ரோ. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ வந்து பை போடலாம் ப்ரோ. ஷூர். ஹேங்கிங் மேன் விழுந்துருக்கு ப்ரோ கீழே. அதை க்ளோஸ் வச்சு புல்லிஷ் என்கல்ஃபிங் வச்சிருக்கு. அதே சப்போர்ட்ல வந்து விழுந்துருக்கு. ப்ரீவியஸ் லோவாகவும் இருக்கு, கீ லெவலாகவும் இருக்கு, எல்லாமாவும் இருக்கு ப்ரோ. ஓகே. அப்போ பை என்ட்ரியா? ஸ்டாப் லாஸ் எங்க? ஹேங்கிங் மேன் கீழே வச்சுக்கலாம் ப்ரோ. சரி வச்சா 1:2 டார்கெட்டு. 1:1 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், 1:2 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வரும். அங்கே அப்படியே சுருக்கி பார்த்தீங்கன்னா இருக்கா பாருங்க. ரன் பண்ணவா? ப்ரோ. ஆல் த பெஸ்ட் மிஸ்டர் ரகுராம். ஓகே ப்ரோ. 1:1 ஹிட்டா? ஹிட் ப்ரோ. 1:2 ஹிட் ப்ரோ. அங்கே ஒரு என்ட்ரி போட்டுக்கலாமா ப்ரோ? ப்ரீவியஸ் ஐயே பிரேக் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல. இதுலையா? இந்த இடத்துல என்ட்ரி போடலாமான்னு கேட்குறீங்களா? உங்கள் விருப்பம் தான். இல்லை அதான் இல்லை அது போடலான்னு தோணுது. அது போடுறது கரெக்டாக சொல்லுங்க நீங்கள். இந்த ஹையை உடச்சி தானே க்ளோஸ் வச்சிருக்கு. அதான் இந்த லோவை ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு யூ கேன் கோ ஆன். ஓகே ப்ரோ. ஓகே. பட் இப்போ என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணுமா இல்லை என்ட்ரி எடுக்கலாமா? இல்லை ப்ரோ. ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலாம் ப்ரோ. ஓகே. ரீட்ரேஸ்மெண்ட்டு ஆகலாம். இப்போ ப்ரோ அப்படியே அந்த ஒரு நிமிஷம் அந்த சப்போர்ட் அப்படியே கொஞ்சம் ஃபுல்லாக இல்லைங்க ரைட் சைடு. என்ன ஆகலாம்? வந்து ஹேங்கிங் மேன் வந்துருக்கா. செல்லர்ஸை பையர்ஸை தூக்கிட்டு வந்துட்டாங்க மேலே.
இன்னொரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் போய்க்கலாமா ப்ரோ? உங்கள் வெயிட் பண்ணா ஓகே ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. இப்போ பை போலாம் ப்ரோ. பை ஐஷா ஷூர் ப்ரோ, பார்த்துக்கலாம் ப்ரோ என்ன நடக்குது. ஸ்டாப் லாஸ் இன்வெர்டர் ஹேமர் வந்துருக்கு, ஸ்பின்னிங் டாப் வந்துருக்கு, கன்ஃபியூஷனாக இருக்கு. கன்ஃபியூஸான இடமா தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் பி வெயிட் பண்ணலாங்கிறீங்களா? அது நான் உங்களுக்கு கண்டு தானே ப்ரோ, அங்கே ஸ்பின்னிங் டாப் வேறு வந்துருக்கு, அதுக்கு முன்னாடி இன்வெர்டர் ஹேமர் வந்துருக்கு ப்ரோ. அப்படியே இதுக்கு வந்து ஒரு ப்ரீவியஸ் லோ போடுங்க ப்ரோ. அதில் இந்த ரிஸ்க் கேண்டில் இதுயா மேலே ப்ரோ. இதுவா இதை உடச்சா கீழே வரும்னு பார்த்துக்கலாமா? இது போட முடியாதா? சரி பை போட்டு விடுங்க ப்ரோ, பார்த்துக்கலாம் ப்ரோ. மேலே தான் தெரியுது. ஸ்டாப் லாஸ் அந்த ஹேங்கிங் மேனில் வைங்க ப்ரோ. இதுவா இன்னும் கொஞ்சம் கீழே வைங்க ப்ரோ. அது விக்கிலே வைங்க ப்ரோ. இதுவா இல்லை இதுக்கு கீழேயா? விக்கில வச்சுக்கோங்க, அவள் தான் போதும் ப்ரோ. டார்கெட்டு 1:2வா? 2 ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ரன் பண்ணவா? ரன் பண்ணலாம் ப்ரோ. வா 1:1 ஹிட்டா? ஹிட் ப்ரோ. 1:2 ஹிட்டா? வெயிட் ப்ரோ, அங்கே ஒரு பை போடுங்க ப்ரோ. அதான் ப்ரோ ப்ராப்பராக ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணலாம், வேறு விஷயமே இல்லை. அந்த ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி ரீடெஸ்டிங்க்கு வெயிட் பண்ணி என்ட்ரி இருக்கிறது தான் ஒரு பெரிய விஷயமே. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இதில் எதுவும் மிஸ்டேக் இல்லைல்ல ப்ரோ? கரெக்டாக தானே ப்ரோ அது? கரெக்டாக ரீடெஸ்டிங்கை ஃபைன் பண்ணி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறது தான் பெரிய விஷயம். இங்கே அதான் சொன்னேன், ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறது இது நல்லா பண்ணியிருந்தீங்க, அவ்வளோதான் பக்கா. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் முடிக்க வரவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் வரா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதுமாதிரி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்களோ? ஆயிடுவோம் ப்ரோ. அப்புறம் என்ன ப்ரோ, இதுல தான் வந்திருக்கோம் உங்ககிட்ட. இப்போ வரவங்க எல்லாமே நல்லா டியூனப் ஆன மாதிரி தெரியுது. அப்படியா? ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. அதான் ஒரு 4 நாளா பார்க்கறோம்ல, தட்ஸ் இட். அது கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. சூப்பர் லோகோ, சூப்பர் லோகோ. ஒரு பெரிய கிளாப். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர்.